இன்னையிலிருந்து ரொம்ப புதுசான வீடியோவை ஐஷா சுலகமில் பார்க்க போகிறீங்க. என்னென்னு பார்க்குறீங்களா? எஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரமதான் ஸ்பெஷல் கீ மைசூர் பாக் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போமா? வாங்க போகலாம். ஸோ கீ மைசூர்பான்னு சொல்லி என்னடா நட்ஸை காட்டுறேன்னு பார்க்காதீங்க. என்னோடய பிளானை அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணிட்டேன். எஸ், இன்றைக்கி நான் ஷீர் குருமா தான் செய்ய போகிறேன். அப்போ நீங்கள் ஒழுங்காக எடிட் பண்ணியிருக்கலாமேன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சோம்பேறியாகிடுச்சிங்க. அதை நான் வீடியோ ஷூட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் திரும்ப இதை நம்ம பண்ண முடியுமா? சரி, நம்ம வியூவர்ஸ் தானே சொல்லிக்கலாம் அப்படின்ட்டு மாற்றிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு ஷீர் குருமாவுக்கு என்ன செய்கிறதுனா, ஃபஸ்ட்டு பேன் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 2-3 ஸ்பூன் ஆஃப் கீ போட்டிருக்கேன். அது நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா எல்லாம் நெய் மெல்ட் ஆனதுக்கப்புறமா உங்ககிட்ட என்னெல்லாம் ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கோ அது எல்லாத்துலேயும் ஒரு கைப்பொடி போட்டுக்கோங்க. பாதாம், பிஸ்தா, முந்திரி, அதுக்கப்புறம் ரைசின்ஸ், அதுக்கப்புறம் டேட்ஸ் எல்லாத்துலேயும் நான் ஒரு கைப்பொடி போட்டுட்டேன். அப்புறம் இந்த வெர்மிஸ்லி ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். ஷீர் குருமாக்குன்ட்டு நீங்கள் கடையில் வாங்குங்க, ரொம்ப ஃபைனாக இருக்கும் அந்த வெர்மிஸ்லி. ஸோ அதுவும் ஒரு கப்பு போட்டிருக்கேன். அப்புறமா எல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா தாராளமாக பால் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ ஷீர் குருமா பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ இது கொஞ்சம் பாயில் ஆகட்டும். இப்போ ரொம்ப ஸ்பெஷல் என்னென்னா, ஒரு கப் அளவில் கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். இது இந்த டேஸ்ட்டை ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணும் இந்த ஷீர் குருமாவுக்கு. ஸோ அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீமும் ஆட் பண்ணிக்கிட்டேன். நான் ஃப்ரெஷ் க்ரீமில் ஒரு 1/2 கப்பு ஆட் பண்ணியிருக்கேன். 1 கப் கண்டென்ஸ் மில்க்னா 1/2 கப் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து சுகர் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சுகர் போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. நல்லா கொதித்து நல்லா கொஞ்சம் வற்றினதுக்கப்புறமா எடுத்திங்கன்னா மேலே பிஸ்தாஷியோலாம் போட்டால் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்.